Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. சிவாய் நம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் 2025 ஆனி மாத தமிழ் மாத பலன் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேட்குற தன்மையை சொல்கிறேன். கன்னிராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிவும் உடையக்கூடிய ராசி. விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்தவங்க. உங்கள் ஜாதகத்தில் பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. கன்னிராசியில் இருந்த கேது பகவான் பயிற்சி ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் கண்டக சனின்னு ஒன்று உங்கள் ஜாதகத்தில் பிடிச்சிருக்கு. கஷ்டப்பட்டு படிப்பீங்க. படிப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. படிக்கணும், டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கணும், படிப்புலேயே கான்சன்ட்ரேஷன் இருந்தவங்க இல்லற வாழ்க்கை மேலே ஆசை வராது. ஆசை வரும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டீனேஜ் ஒரு 19 இயர்ஸ் வரைக்கும், இல்லைனா 25 வயசு வரைக்கும் காதலோ இல்லை தாய் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு திருமண ஏற்பாடோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு நாகதோஷம் இருக்குது. கன்னிராசியில் உள்ள பெண்களோ ஆண்களோ, கன்னிராசியில் உள்ளவருடைய தாய் தகப்பன் உங்கள் குழந்தைக்கு முறையான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை, பிள்ளைங்க ஜாதகத்தை கொடுத்து இந்த குழந்தைக்கு எந்த வருஷம் எந்த மாதம் எப்போ கல்யாணம் பண்ணலான்னு கேட்டு கல்யாணம் காட்சியை பற்றி முன் உதாரணம் வைங்க. இல்லைன்னா 2 தாரம் வரக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்கு நிறையவே உண்டு. கால தாமதமாக கூட கல்யாணம் நடக்கும். 25, 27, 29 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் சூப்பராக இருப்பீங்க. காலத்தாமதமாக கல்யாணம் பண்ணால் தான் கன்னிராசிக்கு நீடிக்கும். ஏன்னா ஒரு கட்ட காலத்தில் குரு மகாதசை வந்துட்டு போகும். சந்நியாச கோல ஜாதகம். கன்னிராசி ஆணாக பிறந்தா சித்தர், பெண்ணாக பிறந்தா சித்தர், அதாவது சிஸ்டர், கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க. இந்த இல்லறம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அவங்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆள் பண்ணிடுவாங்க. தன்னுடைய துணை சரியாக அமையலையேன்னு கேட்டு அதுவே அவங்க வாழ்க்கையில் இல்லறம் பற்றற்று போயிடும். ஒன்று வீட்டுக்காக வாழுவாங்க, இல்லைன்னா நாட்டுக்காக வாழுவாங்க. வீட்டுக்காக வாழ்கிறாந்தா தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குழந்தைங்கள அதே என் குழந்தையா இருக்குன்னு சொல்லி வாழ்ந்துருவாங்க. இல்லைன்னா நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாட்டுக்காகன்னு சொன்னால் நம்ம பார்டரில் இருக்கக்கூடிய செவிலியர் இருக்காங்கள்ல, டாக்டர்ஸுங்க, அவங்க தன்னை நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாங்கள்ல, அப்படி. அதனால் கன்னிராசிக்காரங்களை கெட்டுங்க. அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணால் கல் மண் சுமந்தாது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. ஆனால் அவங்க ஆசையெல்லாம் பெரிய ட்ரீமாக இருக்கும். ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், 4 பேரை படிக்க வைக்கணும், 4 குழந்தைங்க சாப்பிட்ணும், தன்னுடைய தாத்தா செஞ்ச பாவம் புண்ணியங்களுக்கு தான் முன்னொரு பேரையாவது தான் தாய் தகப்பன் பேரை வச்சு ஒரு ட்ரஸ்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்திலேயே அவங்க வாழ்க்கை பாதி நாள் போயிடும். 2வது ஒரு தாரமும் இருக்குது கன்னிராசிக்கு. அந்த 2வது தாரத்தை முறையாக தெளிவாக பக்குவம் பண்ணி தான் முடிக்கணும். இல்லைன்னா நீங்கள் 0 ஆகிடுவீங்க. 2025க்கு முன்னே கல்யாணம் பண்ண 2.5 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் பண்ணாலும் நிற்காது, காதலிச்சாலும் நிற்காது. ஏன்னா உங்கள் ராசியில் கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல மீன ராசியில் ராகு பகவான் இருந்து உங்கள் தேவைகள் அது இணையை பிரித்து கொடுக்கும். அதே போல் கன்னி ராசியில் குரு தசை உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் வந்துட்டு போகும். ஒரு 35 வயசு 40 வயசு கணக்குக்கு. அந்த நேரமும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தயவு செய்து கன்னி ராசியில் பெண்களை கேட்டால் நீங்கள் அடிபணிஞ்சு தான் போகணும். மற்ற ராசிக்காரங்க அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தருணத்தில் அப்போ உங்களுக்கு குருதசை நடக்கும்போது கல்யாணம் ஆகாமல் இருந்தால்
திருமண ஏற்பாடு. குழந்தையே இல்லை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் குழந்தை வரும். ஆனால் கன்னி ராசியில் உள்ள ஆண்களோ பெண்களோ, பெண்களுக்குத்தான் பாதிப்பு அதிகம். கர்ப்பப்பை பிரச்சனை வரும், குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும். இதனாலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கால தாமதமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க கால் மேலே காலை போட்டு உட்காரக்கூடாது, சேரில் உட்காந்து கால் ஆட்டக்கூடாது. இதெல்லாம் சயின்ஸு. அவங்க மதிப்பு கொடுத்து மரியாதையாக இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நேர் வீடு மிதுன ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. சுகபோகமான அமைப்பு வரப்போகுது. வாழ்க்கை இனிமே தான் உங்களுக்கு நல்லா வரப்போகுது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான், உங்கள் முன்னோர், உங்கள் குலதெய்வம். கன்னிராசிக்காரங்க ஏதாவது ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஒரு முனீஸ்வரன் சிலையை சாமிங்களுக்கு கோயிலுங்களுக்கு தானம் கொடுங்க. உங்கள் கர்ம பலன் போச்சு, சூப்பராக வாழ்வீங்க. ஜோதிடத்தின் சூட்சமம். இந்த சூட்சமத்தை நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு ஜோசியத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நோய் நம்பளத்தினால ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைக்காக அட்வொகேட்டை பார்த்தோ கோர்ட்டு கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை ஒரு ராசிக்காரர்களும் ரசித்து ருசித்து தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கர்ம பலனை அனுபவிச்சுட்டு போயிடலாம். குழந்தை முத பெரியவங்க வர. பொதுவாக ஜாதகத்துக்கு 120 வயசு, ஆனால் இப்போ 75 வயசு 3 மாதம் 13 நாள் உயிரோடு இருந்துட்டோன்னா தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் நம்மளை எப்போ வேணாங்க கூடுவார். அப்படியாம்பட்ட ஒரு தருணம் இருக்குது. ஆனால் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த சூட்சமத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டோன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து பண்புள்ள வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தை குட்டி பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வாலிபமாக்குறதுக்கு பொருளாதாரம் கிடச்சி அவங்க அந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். தெளிவாக சொல்கிறேன். முதல்ல யாராக இருந்தாலும் அதாவது டீனேஜ்னு ஒரு ஏஜ் இருக்குது, 13 வயசு. அந்த 13 வயசுலேருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், நல்ல வேலையை அமைக்கணும், தாய் தகப்பனுடைய அமைப்பு பிடிக்கும். ஏன்னா தாய் தகப்பன் தான் உங்களுக்கு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறது. அந்த தாய் தகப்பனுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்கிட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படித்து நல்ல வேலையில் அமைஞ்சு திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கணும். ஆனால் சூட்சமம் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு 7 வயசுக்கு மேலேயே சூரிய உதயம் 5:45 6 மணி டு 7 மணிக்கு அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு நம்ம தலைமையில் பட்டாவே அன்னைக்கு ஆக்டிவ் ஆகிடுவோம். நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வேலைக்கு போகிறோம், என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே தெளிவான மனநிலை கிடச்சிரும். ரெண்டாவது, உங்கள் விதி உங்கள் திதி மாற்றி கொடுக்கும். வளர்பிறையா தேய்பிறையா நீங்கள் பிறந்த திதி, அதை ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கேட்டுக்குங்க. இல்லை உங்கள் தாய் தகப்பட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் பிறந்த திதியை ஹைலைட் பண்ணிக்கிங்க. அந்தந்த திதி அன்னைக்கு ஒன்று தானம் பண்ணுங்க, இல்லை தவம் பண்ணுங்க. தான் என்ன ஆசை என்ன வேணும் கேட்குறது ஒரு 11 மினிட்ஸ். நீங்கள் பிறந்த திதி வளர்பிறையோ தேய்பிறையோ ஒரே ஒரு மெடிடேஷன் இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீங்கள் பிறந்த திதிக்கு உண்டான திதி நித்திய தேவதை அதை யாருன்னு கேட்குறத பார்த்து எழுதி அவளுடைய உபதேவதைகளை எழுதி வச்சு சொன்னாலும், அதே போல் அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம், 5ஆம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம், 5, 7, 9, 11, 13 அந்த பிறையை பார்க்கணும். அதே போல் பௌர்ணமிக்கு அப்புறம் 3, 5, 7, 9 அந்த மேலே வானத்தை அந்த சந்திரனை பார்த்தாலே நீங்கள் யோகக்காரங்க. நோய் வராது, கஷ்டம் வராது, நஷ்டம் வராது, வாழ்க்கையோடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு அமையும். ஆன்மீக ஈடுபாடும் தெய்வ பலனும் உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகணுன்னா ஏதாவது ஒரு கோவிலில் இந்த பௌர்ணமி அமாவாசையை மேலே பார்க்கணும். இது தாங்க சூட்சமோ. இதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், பசிக்கு ஏற்ற 3 வேளை சாப்பிட்ணும், சீசன் ஃப்ரூட் சாப்பிட்ணும், தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க,
ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு 11 மினிட்ஸ் எவ்ரி மார்னிங் வீட்டில் விளக்கேற்றுங்க. மத்தியானம் 1-2 விளக்கேற்றுங்க. நைட்டு 8 to 9 விளக்கேற்றுங்க. நீங்கள் நினைக்கிறது 100க்கு 100 நடக்கும். எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் எம்பெருமான பரிபூர்ணமாக பாருங்கள். சிவாய நம. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.